என்னடா அவன் மத்தியானமே கிளம்பிட்டான்னு சொல்றான். அண்ணே நீ பதறாதானே? அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. டேய் மாதேக்கான வாங்கடா தெரியல. நாங்களே மேட்ச் ஆடிட்டு இப்பதானே வந்தோம். நாளைக்கு பிராக்டிஸ்க்கு வர சொல்லி பல்லவனுக்கு இப்பதானே ஃபோன் பண்ணோம். இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. தலைவலின்னு வேற சொன்னானே. வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான்னு நினைச்சேனே. நான் தூங்கிட்டேன் பார்க்கல. ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படியே என்னையே மறந்து பீச்சில் போய் உட்காந்துருவேன். இந்த ஈசிஆர் ரோட்டில் பாலவாக்கம் பீச்சுன்னு ஒரு பீச். இப்போதான் அங்கே நிறைய பேர் வராங்க. முன்னால அங்கே யாருமே பெருசாக வர மாட்டாங்க. அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? அதெல்லாம் நிறையா வரும். நீ வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், இல்லை பசங்க ஏதோ ஒன்று சொல்லிடுவானுங்க, உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி என்ன நடந்தாலும் அங்கே போய் உட்காந்துருவேன். எதுக்குடா இங்க வந்து உட்காந்துருக்க? அப்படிங்க என்ன தெரியுது? என்னத்த பாக்க அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? உண்மையை சொல்லு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்தியா? டேய் சும்மாறா. நீ பீச்சுக்கு தான் வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானும் வேர்க்கடலை போட்டல வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்துருப்பேன்ல. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது.